இன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். இந்த படியில் வந்து ஒரு கிளாஸ் வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ரா ரைஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ எடுத்து ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஊறினா போதும். அடுத்தது வந்து பால் அரை டம்ளர் போதும். அடுத்தது வந்து நெய், உப்பு வந்து கடைசியாக ஒரு பிஞ்ச் போட்டு அதை கிளறி எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அடுத்தது வந்து நெய்யில் வந்து வறுக்கிறதுக்காக முந்திரியும் கிஸ்மிஸும் வச்சுருக்கேன். ஏலக்காய் தூளை வந்து ஆட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இதை சக்கரை பொங்கலை எப்படி செய்ய போகிறோன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அரிசியை வந்து களைஞ்சி வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிடுவோம். நான் எப்பயுமே வெறும் அரிசி மட்டும்தான் போடுவேன் சக்கரை பொங்கலுக்கு. இப்போ ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசிக்கு வந்து நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். அதில் 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் இல்லாட்டி அரை டம்ளர் பால் வந்து அதில் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். அரிசியை போடுறேன். ஊற்றிட்டேன். நான் சொன்னேன் இது வந்து நான் எடுத்துருக்க அளவுக்கோட இது 2 டம்ளர் கணக்கு. ஸோ இதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ அரை டம்ளர் பால் ஊற்றுறேன். ரெண்டு கிளாஸ் ஊற்றிருக்கேன். இப்போ 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா குழைய வேக வச்சுக்கணும். அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஹையில் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து நான் ஆக்சுவலாக 1 கிளாஸ் எடுத்திருக்கேன்னு சொன்னேன். அந்த அரிசியோட அளவு வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனுக்கு வெல்லத்தை வந்து சீவி வச்சுருக்கேன். அதில் வந்து வெல்லத்தை வந்து வெள்ளை பாகு எடுத்துக்கலாம். வெறும் சும்மா தண்ணி போட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெறும் பாகு எடுத்துக்கணும். எந்த கம்பி பதம் எந்த பதமும் கிடையாது. ஜஸ்ட்டு அது ஃபுல்லாக கரைஞ்சி கரைசலாக இருக்கணும். அவ்வளோதான். அதை வடிகட்டி அதுக்குள்ளே ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து விசில் வரட்டும். இது பாக காய்ச்சிக்கலாம். எல்லா வெல்லமும் கரைஞ்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பாருங்கள். முந்திரியும் கிஸ்மிஸையும் நெய்யில் வந்து வறுத்து வச்சுக்கலாம். முந்திரி வந்து வச்சாச்சு. கிஸ்மிஸை வறுத்துக்கலாம். இந்த சூடே போதும். அதனால் ஆஃப் பண்ணிடுவேன்.
இந்த நெய்யை வந்து சாதம் வெந்ததுக்கப்புறம் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை நல்லா குழச்சி எடுத்தாச்சு. திருப்பி வந்து நம்ம வந்து கரண்டியால் நல்லா மசிச்சு விடணும். மசிச்சு விட்டுட்டு நம்ம வெள்ளை கரைசலை இதோட ஆட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே அளவாக தான் எடுத்துருக்கோம், அதனால் கூட போகாது. கிண்டணும். இந்த வெல்லத்தில் இது வந்து வேகணும். வெல்லம் என்ன கலரில் இருக்கோ அந்த மாதிரி தான் வந்து சக்கரை பொங்கல் இருக்கும். வெல்லம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் கருப்பு கலரில் இருந்ததுன்னா அந்த கலரில் தான் இருக்கும். லைட் கலரில் வெல்லம் இருந்துச்சுன்னா லைட் கலரில் இருக்கும். அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஆனில் தான் கிண்டணும். ஏன்னா வெள்ளை கரைசலோடு அந்த வெள்ளை ஸ்மெல் வந்து வெள்ளைப்பாகோட ஸ்மெல் போகணும், சாதத்தோடு மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனாலும் 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா கிளறியாச்சு. கொஞ்சம் சிம்மில் அது கொஞ்சம் அது வேகட்டும். அதோட முந்திரி போட்டுடலாம். முந்திரி கிஸ்மிஸை ஒரு பிஞ்சு உப்பையும் போட்டுடலாம். எப்பவுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்சு உப்பு அதோடு சேர்த்தோம்னா அது இன்னும் பேலன்ஸ் பண்ணி கூடும் அந்த டேஸ்ட்டை. ஏலக்காய் தூள் போட்டு கடைசியில் ஆஃப் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நான் எப்பவுமே குக்கரில் தான் செய்வேன். கொஞ்சம் குக்கரில் செய்யும்போது கொஞ்சம் பெரிய குக்கரை எடுத்துக்கிட்டேங்க. 1 கிளாஸ்னாலும் அது 2 கிளாஸ் செய்கிற அளவுக்கு குக்கரில் செஞ்சுக்கிட்டேன்னா பிஞ்சதுக்கு எல்லாம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இன்னும் வேகட்டும். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏலக்காய் தூளை வந்து போட்டுக்கலாம். நல்லா பொடியாக பண்ணிக்கிட்டால் தான் இந்த சின்ன பசங்கள்லாம் சாப்பிடும்போது அது தூக்கி வெளியில் போட மாட்டாங்க. ஆட் பண்ணும்போது மனமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு.